வணக்கம். தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். சென்னையில் இருந்து கேரளா சென்ற லாரி திண்டிவனம் அருகே விபத்து. அதிவேகமாக செல்லும் ஆம்னி பேருந்துகளால் விபத்து ஏற்படுவதாக குற்றச்சாட்டு. வேப்பூர் அருகே மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம். 15 துறைகளின் கீழ் 44 வகையான சேவைகளை பெற பொதுமக்கள் மனு. இனி விரிவான செய்திகள். வேப்பூர் அருகே மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள கீழக்குறிச்சி ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் ராணி முருகேசன் தலைமையில் நடைபெற்றது. இம்முகாமிற்கு வேப்பூர் வருவாய் வட்டாட்சியர் மணிகண்டன் வரவேற்புரை ஆற்றினார். ஊராட்சி செயலாளர் வீரமுத்து முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன், மாவட்ட கவுன்சிலர் சி சக்தி விநாயகம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர். இம்முகாமில் 15 துறைகளின் கீழ் 44 வகையான சேவைகளை பெற சேதுவராயன் குப்பம், ஏமரூர், மாளிகை மேடு, கொத்தனூர், கீழக்குறிச்சி, பெரிய நெசலூர், காட்டுமயிலூர், ஆதியூர், ஐவதக்குடி ஆகிய கிராம மக்கள் ஏராளமானோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கைகளை மனுவாக அளித்தனர். இம்முகாமில் அனைத்து துறையை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மழைக்காலமாக இருக்கிறது. இது மழைக்காலமாக இருக்கிறது. இந்த காலத்தில் அவ்வளவு கூட்டம், அவ்வளவு வரவேற்பா இருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ரோட்டரி சங்கம் மற்றும் சந்திரா மருத்துவமனை இணைந்து நடத்திய பள்ளி மாணவர்களுக்கான இலவச பல் மருத்துவ முகாம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ரோட்டரி சங்கம் மற்றும் சந்திரா மருத்துவமனை இணைந்து நடத்திய பள்ளி மாணவர்களுக்கான இலவச பல் மருத்துவ முகாம் திருவிக்கா நகர் நகராட்சி தொடக்க பள்ளியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு பல் பராமரிப்பு மற்றும் பல்லின் முக்கியத்துவம் குறித்து சந்திரா மருத்துவமனையின் பல் மருத்துவர்கள் சௌமியா, பிரசன்னா, காவ்யா, ஆனந்த்ராஜ் ஆகியோர் மாணவ மாணவிகளிடம் எடுத்து கூறியும் அவர்களுடைய பற்களை பரிசோதனை செய்து சீரான பல்வரிசை இருக்கிறதா மற்றும் மாணவர்கள் பற்களை தூய்மையாக வைத்திருக்கிறார்களா என்று பரிசோதனை செய்ததுடன் மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் மாணவர்களை பல் மருத்துவமனைக்கு பெற்றோருடன் வந்து சரி செய்து கொள்ளவும் அறிவுறுத்தி பல்லின் முக்கியத்துவம் குறித்தும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நகராட்சியின் நடுநிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் டேவிட் லாசர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமில் விருத்தாச்சலம் ரோட்டரி சங்க தலைவர் அசோக் குமார், செயலாளர் பரமசிவம், பொருளாளர் பிரசன்னா மற்றும் வள்ளி நாயகம், ஜாகிர் உசேன், டேவிட், ராஜா, தீபக், சாமுவேல், கென்னடி, பிரவீன், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ரத்தினம் ஆகியோர் கலந்து கொண்டனர். நீக்கவும் மனித நேயங்களை பறைசாற்றவும் பெற்றோர்களின் சார்பாக உங்கள் பள்ளியில் பல் மருத்துவ முகாம் நடைபெறுகிறது. இதற்கு வருகை புரிந்த டாக்டர் சௌமியா பிரசன்ன, டாக்டர் காவ்யா ஆனந்த, மூத்த ரோட்டரி உறுப்பினர்கள், வருகின்ற மற்ற உறுப்பினர்கள் மற்றும் மருத்துவர்கள், பள்ளியினுடைய ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திண்டிவனம் அடுத்த தென்பசியார் கிராமத்தில் லேப்டாப்புகளை ஏற்றி சென்ற கண்டெய்னர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தென்பசியார் கிராமத்தில் சென்னையில் இருந்து கேரளா கொச்சின் ஹார்பருக்கு லேப்டாப்புகளை ஏற்றி கொண்டு சென்று கொண்டிருந்த கொரியன் கண்டெய்னர் லாரி ஒன்று சேலத்தை சேர்ந்த செல்வம் மகன் ராமராஜன் என்பவர் ஓட்டி வந்துள்ளார். அதிகாலை 4 மணி அளவில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தென்பசியார் கிராமத்தை கடக்கும் பொழுது அருகில் அதிக வேகமாக வந்த ஆம்னி பேருந்து லாரியை வலதுபுறமாக அணைத்து சென்றுள்ளது. இந்த நிலையில் லாரி ஆம்னி பேருந்து மீது மோதாமல் இருக்க ராமராஜன் இடதுபுறமாக வளைத்ததில் பக்கவாட்டில் உள்ள சாலை சரிவில் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் யாரும் எவ்வித காயமும் இன்றி தப்பிய நிலையில் கண்டெய்னருக்குள் இருந்த லேப்டாப்புகள் உரிய பாதுகாப்புடன் பேக்கிங் செய்யப்பட்டிருந்ததால் எவ்வித பாதிப்பும் இன்றி தப்பியது. மேலும் அதிவேகமாக செல்லும் ஆம்னி பேருந்துகளால் விபத்துக்கள் அதிகரித்து வருவதோடு மட்டுமல்லாமல் உயிர் பலியும் ஏற்பட்டு வருகிறது. எனவே போக்குவரத்து அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் தேசிய நெடுஞ்சாலைகளில்
இரவு ரோந்தை அதிகரிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டிவனம் அடுத்த கீழ் எடையாளம் கிராமத்தில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மேற்கு ஒன்றிய கீழ் எடையாளம் ஊராட்சியில் முருகேசன் அரசு நிதியுடன் பெறும் ஆரம்ப பள்ளியில் குழந்தைகளுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் நிகழ்ச்சியின் தொடக்க விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் மனோகரன் முன்னிலை வகித்தார். இதில் மரக்காணம் ஒன்றிய துணை பெறும் தலைவர், மேற்கு ஒன்றிய செயலாளர் பழனி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு முதல்வரின் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை துவக்கி வைத்தார். இதில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அருமை செல்வம், பாலசுந்தரம், துணை தலைவர் சங்கர், திமுக நிர்வாகிகள் விக்னேஷ், கிருபாநிதி, பார்த்திபன், நாகராஜ், பிரபாகரன், ரஞ்சன், காமராஜ், சம்பத், ராகவன், சிவபெருமான், ஸ்ரீதர், இறுதியாக தலைமை ஆசிரியர் திருஞான சம்பந்தர் அனைவருக்கும் நன்றி கூறினார். உளுந்தூர்பேட்டை ஸ்ரீ கைலாசநாதர் கோவிலில் திருப்பணி நடைபெறுவதை இணை ஆணையர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் பழமையான ஸ்ரீ காமாட்சி அம்மன் சமேத கைலாசநாதர் கோவில் உள்ளது. இந்த கோவில் புனரமைக்கப்பட்டு செப்டம்பர் மாதம் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ள நிலையில் தற்பொழுது நடைபெற்று வரும் பணிகளை இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் சிவகுமார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது பணிகள் விரைந்து முடிக்க வேண்டும் என கூறினார். இந்த ஆய்வின் பொழுது அறநிலைத்துறை துணை செயற்பொறியாளர் யோகராஜ், அறங்காவலர் குழு தலைவர் பிரகாஷ், ஜெயசங்கர், அறங்காவலர் உறுப்பினர் ரமேஷ் பாபு, ஸ்தாபதி மணி ஆகியோர் உடனிருந்தனர். கடலூர் மாவட்டத்தில் புதிதாக பொறுப்பேற்றார் மாவட்ட ஆட்சியர் ஆதித்யா செந்தில்குமார். கடலூரில் முன்னதாக பணியாற்றி கொண்டிருந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தற்பொழுது பணியிடம் மாற்றத்தின் காரணமாக கடலூர் மாவட்ட ஆட்சியராக சிபி ஆதித்யா செந்தில்குமார் அவர்கள் பொறுப்பேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோப்புகளில் கையெழுத்திட்டு பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அலுவலக அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். புதிதாக பொறுப்பேற்ற மாவட்ட ஆட்சியருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் ஆதித்யா செந்தில்குமார் அரசு அலுவலகங்களுக்கும் பொதுமக்களுக்கும் சில கோரிக்கைகளையும் செயல்பாடுகளையும் பற்றி கூறினார். செந்தில்குமார் வரலாறு சிறப்புமிக்க இந்த கடலூர் மாவட்டத்தின் 141வது மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுமக்களின் குறைகளை விரைவாகவும் நிறைவாகவும் தீர்ப்பதற்கு அதிக முன்னுரிமை அளிக்கப்படும். தமிழ்நாடு அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி பணிகளின் பலன்கள். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி கொடிக்கலாம் ஊராட்சியில் புதிதாக கட்டப்பட்ட 2 வகுப்பறைகளை அமைச்சர் சி.வே. கணேசன் மற்றும் கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி கொடிக்கலாம் ஊராட்சியில் ராயல் என்ஃபீல்டு நிறுவனத்தின் CSR நிதியில் இருந்து கட்டப்பட்ட புதிய 2 வகுப்பறைகளை கொண்ட கட்டிடத்தினை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் மற்றும் கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத் ஆகியோர் மாணவர்களின் பயன்பாட்டிற்காக புதிய கட்டிடத்தினை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். இது கொடிக்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் மாயவேல், பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னையில் இருந்து கேரளா சென்ற லாரி திண்டிவனம் அருகே விபத்து. அதிவேகமாக செல்லும் ஆம்னி பேருந்துகளால் விபத்து ஏற்படுவதாக குற்றச்சாட்டு. வேப்பூர் அருகே மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம். 15 துறைகளின் கீழ் 44 வகையான சேவைகளை பெற பொதுமக்கள் மனு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.